வேலூர் மாவட்டம் கருகம்புதூர் அருகே மாங்காய் ஏற்றி வந்த மினி லாரி ஒன்று கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் ஜான்சன் நம்முடைய இணைப்பில் காத்திருக்கிறார். ஜான்சன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணகிரிக்கு ஆந்திராவை சேர்ந்த மோகன் என்பவருக்கு சொந்தமான மினி லாரியை ஓட்டுநர் சதீஷ், இவரும் ஆந்திரா பகுதியை சேர்ந்தவர். இவர் மினி லாரியில் இருந்து 3 டன் மாம்பழங்களை ஏற்றிக்கொண்டு விற்பனைக்காக எடுத்து சென்றுள்ளார். அங்கு மாம்பழத்தின் தரம் சரியில்லை என திருப்பி அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில மாம்பழம் லாரி மீண்டும் கிருஷ்ணகிரியிலிருந்து திருவள்ளூர் மாவட்டத்திற்கு சென்று கொண்டிருந்த பொழுது சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வேலூர் கருகம்புத்தூர் அருகே நிலை தடுமாறி சாலையின் தடுப்பு சுவரில் மோதி தலைகீழாக குப்புற கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால லாரியில் இருந்த மாம்பழம் முழுவதும் சாலையில் கொட்டி உருண்டு ஓடியுள்ளது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் மாம்பழங்களை எடுத்து சென்றுள்ளனர். இது விபத்து குறித்து வேலூர் வடக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாலையில் கவிழ்ந்த லாரியை போலீசாரும் தீயணைப்பு துறையினரும் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த விபத்தில் ஓட்டுநர் சதீஷுக்கு நல்வாய்ப்பாக காயங்கள் எதுவும் ஏற்படாமல், அசம்பாவிதம் எதுவும் ஏற்படாமல் உயிர் தப்பினார். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மாங்காய் லோடு லாரியில் இருந்து மாங்காய் கொட்டியதை பொதுமக்கள் எடுத்து சென்றதால் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.